110 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்த ஒருத்தரை இன்னைக்கும் இந்தியால தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் பேர்ல ஏர்போர்ட் இருக்கு, கல்வி நிறுவனங்கள் இருக்கு, பார்லிமெண்ட் மியூசியம்ல அவர் போட்டோ இருக்கு, பார்லிமெண்ட் கேம்பஸ்ல அவரோட சிலை இருக்கு. அவர் பிறந்த நாளை அரசு விழாவை கொண்டாடுறாங்க. அவர் பிறந்த நாள்ல தான் ஒரு மாநிலமே உருவாயிருக்கு. அவர் வேற யாரும் இல்ல, தேசிய தலைவர்கள் வரிசையில் இடம் பிடிச்ச முதல் பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டா அவர்கள் தான். பிர்சா முண்டாவா? இப்படி ஒரு பேரை இப்போதான் கேள்விப்படுறேன், இப்படி ஒருத்தர் இருக்காரே இப்போதான் கேள்விப்படுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் அவர் யாரு, அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கேட்டால் உங்களுக்கு அப்படியே ஒரு சினிமா பார்க்குற மாதிரியே இருக்கும். இதனால தான் இயக்குனர் கோபிநாயனார் அவர்களும் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களும் இவரோட வாழ்க்கை வரலாறையே ஒரு படமா எடுக்கணும் கூட ஒரு நியூஸ் கூட வந்துச்சு. 1875 நவம்பர் 15 அன்னைக்கு இப்போ உள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற குந்தி கிராமத்தில் உளிகடு அப்படிங்கிற இடத்துல தான் பிர்சா முண்டா பிறந்ததா சொல்லப்படுது. வியாழக்கிழமை பிறந்ததுனால பிர்சானும், முண்டா பழங்குடியினத்தை சேர்ந்ததுனால பிர்சா முண்டான்னு சொல்றாங்க. ஆனால் அவர் பிறந்த இடம் இதுதானா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நீடிக்குது. ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பர்தி இனத்தை சேர்ந்த பிர்சாவோட முன்னோர்கள் ஜார்க்கண்ட் பக்கத்தில் இருக்கிற சுடியா அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு சுட்டு நாகு அப்படிங்கிற 2 பேர் தான் அவங்கள கூட்டு போறாங்க. இந்த சுட்டு அப்படிங்கிறது சுட்டின்னு சோட்டான்னு மாறுது, நாகுங்கிறது நாக்குன்னு மாறுது. இப்படி மாறி சோட்டா நாக்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரே உருவாகுது. இந்த சோட்டா நாக்கூர் பிரதேசம் முழுக்க அவங்க மாறி மாறி குடிபெயர்ந்ததுனால பிர்சா முண்டா இந்த இடத்துல தான் பிறந்தாரா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நீடிக்குது. அப்புறம் பிர்சா முண்டாவோட பிறந்தவங்க 2 சகோதரர் 2 சகோதரிகள். இந்த முண்டா பழங்குடியின மக்கள் பேசக்கூடிய மொழியத்தான் முண்டாரி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அரிசி சாராயம் அப்படிங்கிற ஒரு மதுபானத்தை கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருந்தாங்க. இவங்களோட வாழ்க்கையில் இந்த பிறப்பு இறப்பு சடங்குகள்லாம் பார்த்தோம்னா அது ஹிந்து மதத்திலேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பிர்சா முண்டா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நாட்டுப்புற பாடல் பாடிட்டு ஆடு மேய்ச்சாராம். அப்புறம் புல்லாங்குழல், நரம்பு வாத்தியம்லாம் வாசிப்பாராம். அப்படிதான் சுதந்திரத்துக்கு அப்புறம் அவருக்கு எடுக்கப்பட்ட சிலையில் அந்த 2 பொருள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இயல்பாகவே முண்டாக்கள் கேள்வி கேட்கக்கூடிய பழக்கங்கள் இருந்ததுனால அவங்க நிலம் உடைமையாளர்கள்ட்ட அடிமையாக இருக்க விருப்பம் இல்லாமல் இடம்பெயர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு போனப்போ தான் பிர்சாக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதாவது பிர்சாவோட அப்பா சுகனா முண்டா ஜெர்மன் மிஷன் வருகைக்கு அப்புறம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி அவரோட பேரை மசிதாஸ் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு. பிர்சா முண்டாவுக்குமே பேரை மாத்திட்டாரு. அதனால தாவூத் பிர்சா அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினாரு. அவர் அதுக்கப்புறம் தான் ஜெர்மன் மிஷன்ல பிர்சா படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் பிர்சா நடுநிலை பள்ளி வரைக்கும் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிர்சா முண்டா வாழ்ந்த காலத்துல தான் ஜெர்மன் மிஷன் வருகையும் ரோமன் கத்தோலிக்க மிஷன் வருகையும் இருந்துச்சு. அந்த கிறிஸ்துவ மதத்தால் அவர் ஈர்க்கப்படுறாரு. ஏன்னா முண்டாக்கள் மதத்துல இருந்த அந்த மூட நம்பிக்கைகளை கிறிஸ்துவம் எதிர்க்குது, அதே மாதிரி மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி அதனால ஈர்க்கப்படுறாரு. ஆனாலுமே இந்த கிறிஸ்துவ மத மாற்றம் ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷோட அடிமைக்கு கொண்டு போய் விட்டுருது அப்படின்னு சொல்லி அதை எதிர்க்கிறாங்க. அதனால அவர் அந்த ஜெர்மன் ஸ்கூலை விட்டும் பள்ளி படிப்பை விட்டும் கிறிஸ்துவ மதத்தை விட்டுமே வெளியில வந்துறாரு. திரும்பி தன்னோட பழங்குடி மதத்துக்கே போறாரு. இடையில ஒரு நாள் ஒரு வைணவ துறவியை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அதனால ஈர்க்கப்பட்ட அவர் பூணூல் போட்டுக்கிறாரு, அப்புறம் துளசி செடியை சாப்பிட்றாரு, சந்தனம் போட்டு வச்சுக்கிறாரு. இருந்தாலுமே தன்னோட பழங்குடி மதத்தில் மூட நம்பிக்கைகள் சில மூட நம்பிக்கைகள் வைணவ மதத்தில் இருக்கிறதுனால அதை விட்டும் வெளியில வராரு. அதுக்கப்புறம் அவரே பிர்சைத்துன் அப்படின்னு சொல்லி சொந்தமாக ஒரு மதத்தை உருவாக்குறாரு. பின்னால தான் ஒரு இறை தூதர் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்புறாரு. அதுக்கப்புறம் மக்களும் அதை ஏத்துக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கல 1893-94 கொண்டு வரப்பட்ட சட்டப்படி புறம்போக்கு ஃபாரஸ்ட் பகுதி எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்டா மாற்ற வருது. இதனால பழங்குடிகளோட உரிமைகள் பறிக்கப்படுது. ஒரு காலத்துல வெறும் காடா இருந்த பகுதியில் இந்த பழங்குடிகள் தான் சீரமைச்சு விவசாய நிலங்களை மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசு கொஞ்சம் கொஞ்சமா நில உடைமையாளர்கள் ஜமீன்தார்களோட உதவியோட அவங்களோட சொந்த நிலத்துக்கே வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சு அந்த சொந்த நிலத்தை அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி அந்த நிலத்திலேயே அவங்களை பண்ணையடிமை வேலைக்கு தள்ளுறாங்க. அது வரைக்கும் தான் ஒரு இறை தூதர் அப்படின்னு சொல்லி தன்னோட பிர்சைத் மதத்தை மட்டுமே பரப்பி வந்த பிர்சா முண்டா பிரிட்டிஷோட அடக்குமுறையை பார்த்து 1895 ஒரு அரசியல் திட்டத்தை கொண்டு வராரு. அதாவது மதம் அரசியல் இந்த 2ல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு. அப்புறம் ஆதிவாசிகள் நிலத்தை திருப்பி அவங்கள்ட்டே ஒப்படைக்கணும், ஜமீன்தார்கள்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேரணி நடத்துறாரு. அதுல முண்டாக்கள் மட்டும் இல்ல, ஓரான் போன்ற மற்ற பழங்குடியினத்தனும் கலந்துக்கிறாங்க. 1895 பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்த ஒரு பெரிய கழகத்துல பிர்சா முண்டாவை அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்றாங்க. இதுக்கிடையில 1897 சோட்டா நாக்பூர் நிலப்பரப்புகள் மற்றும் குத்தகைதாரர்கள் சட்டம், அப்புறம் நில விற்பனை சட்டம்லாம் கொண்டு வரப்பட்டு கட்டாய பண்ணடிமை முறை அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. 1897 நவம்பர்ல பிர்சா முண்டாவை ரிலீஸ் பண்றாங்க. இனிமேல் வெளியே போய் எந்த கலமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இதுக்கிடையில அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சங்கரா அப்படிங்கிற இடத்துல ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பெற்றவங்கள்ட்ட போய் நகை நட்டெல்லாம் கொடுத்து தன்னோட சம்மதத்தை தெரிவிக்கிறாரு. ஆனால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு தனக்கு விசுவாசமாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை விட்டு விலகி வந்துடுறாரு. ஆனாலுமே அவர் ஒரு தர மனத்தை தான் வலியுறுத்தி வந்தார். அப்புறம் பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கு போர் படைகளை தயார் பண்ணுறாரு. அப்பப்போ அங்கங்கே இருக்கிற நில உடைமையாளர்கள் ஜமீன்தார்களை தாக்குறாரு. அதுக்கப்புறம் ஊராக போய் நிலமே எங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை பிரிட்டிஷ்க்கு எதிராக வைக்கிறாரு. இதனால அவரால் தான் பிரிட்டிஷை எதிர்க்க முடியும், விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்களும் நம்புறாங்க. அவரை கடவுளாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிர்சா படைகள் இயல்பாவே பழங்குடிகள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வில் விடுறது ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு கெரிலா போர் முறையை கற்றுக் கொடுக்குறாரு. 1898 நடந்த ஒரு போர்ல பிரிட்டிஷ் படையை ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 1899 டிசம்பர் 24 அங்கங்க இருக்கிற நில உடைமையாளர்கள் ஜமீன்தார்களை தாக்குறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை தாக்குறாங்க. ஒரே நாளில் பெரிய போரே வெடிக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் ராணுவமே உள்ள வருது. ஆனால் அதுக்குள்ள பிர்சா படைகள் தப்பிச்சு போயிடறாங்க. அடுத்த போர் நடக்கிறதுக்குள்ள எப்படியாவது பிர்சாவை அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்
நினைக்கிறாங்க. ஆனால் பிர்சா முண்டா வந்து உள்குலனா அறிவிக்கிறார். உள்குலனா பெரிய கழகம், எழுச்சின்னு அர்த்தம். இந்த கழகம் வந்து இந்த தடவை ஜமீன்தார்களை மட்டும் இல்லாமல் வட்டிக்கு விடுறவங்க, பிரிட்டிஷ் உயர் அதிகாரிகள், அப்புறம் ஒப்பந்தக்காரர்கள்னு சொல்லி பிரிட்டிஷ் படையை நோக்கி அந்த தாக்குதல் வந்து விரிவடைஞ்சு, தாக்குதலும் கடுமையாக இருந்துச்சு. இதனால அங்கங்கே மக்களோட தன்னெழுச்சியும் அதிகமாச்சு. இது இப்படியே வளர விடக்கூடாது, எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் நினைக்கும் போதே பிர்சா முண்டா வந்து ஒரு மலைப்பகுதியில் பதுங்கி இருக்காருன்னு சொல்லி தகவல் கிடைக்க அந்த மலைப்பகுதியை நோக்கி பிரிட்டிஷ் போறாங்க. கண்ணில் படுறவங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்பவே அங்கே ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னா 100கணக்கானவர் இறந்து போறாங்க. இறந்து போன எல்லாரையும் ஒரு பெரிய குழி தோண்டி புதைக்கிறாங்க. காயம் போட்டு அரகுற உயிரோட இருந்தவங்களே அந்த குழியில போட்டு புதைக்கிறாங்க. அதனால தான் ஆதிவாசிகள் அந்த பகுதியில் இன்னைக்கு வரைக்கும் இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சண்டையில் பிர்சா உட்பட ஒரு சிலர் மட்டும் தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போன பிர்சாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு பரிசுன்னு சொல்றாங்க. ஆனாலுமே பிர்சா முண்டா இருக்கிற இடத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இதுக்கிடையில் 1900 மார்ச் 3 வந்து ஒரு மலையில் பதுங்கியிருந்த பிர்சாவை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சு சித்திரவதை பண்ணுறாங்க. 400க்கும் மேற்பட்ட ஆதிவாசிகள் மேலே கேஸ் போகிறாங்க. அதில் 63 பேர் குற்றவாளின்னு சொல்லி உறுதிப்படுத்தி ஒருத்தருக்கு மரண தண்டனையும், 23 பேருக்கு 14 வருஷம் ஜெயில் தண்டனையும், 39 பேரை நாடு கடத்துறாங்க. 8 பேருக்கு வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெயிலில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த 8 பேரில் பிர்சா முண்டா ஒருத்தர். 1900 மார்ச் 3 அவர் கைது செய்யப்பட்டாலும் 3 மாதம் ஜெயிலில் அடைச்சு அவரை சித்திரவதை பண்ணுறாங்க. அதனால் அவர் வந்து உடல்நலம் குன்றி அவருக்கு வந்து காலார நோய் வந்து 1900 ஜூன் 9 அவர் ஜெயிலே இறந்துட்டதா பிரிட்டிஷ் அரசு சொல்லுது. அப்புறம் அவர் உடல ராஞ்சில ஹர்முன் நதிக்கரையில எரிச்சிடுறாங்க. அந்த இடத்துல இப்ப போகர் பாலம் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் இருக்கும். பிர்சா முண்டா என்னதான் பிரிட்டிஷ்ட சிக்கி மரணம் அடைஞ்சாலும் அவர் செஞ்ச போரின் விளைவா பிரிட்டிஷ் அரசு வந்து ஆதிவாசிகளுக்கு ஆதரவா ஒரு சட்டம் இயற்ற வைக்குது. அதாவது வளர்ச்சிங்கிற பேர்ல காடுகளை அழிக்கக்கூடாது, ஆதிவாசிகள்கிட்ட அவங்க நிலத்தை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதா பிர்சா முண்டாவோட கோரிக்கையா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பிரிட்டிஷ் அரசும் 1908 சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டம் வந்து ஆதிவாசிகள்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கிறதுக்கு எதிராக அந்த சட்டம் இருந்துச்சு. அப்புறம் நிலவாடகை குத்தமுறை வந்து முறைப்படுத்துச்சு. இந்த சட்டம் தான் இன்னைக்குமே ஜார்க்கண்ட், பீகார்ல இருக்க மலைவாழ் பழங்குடிகளோட அந்த மக்களோட உரிமைகளை வந்து பாதுகாக்குது. இந்த சட்டத்தில் திருத்தம் மட்டும் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. அதனால தான் இதில் வந்து அவ்வப்போது கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சிகளும் நடக்குது. அதுக்கு எதிர்ப்புகளும் கிளம்பிட்டு தான் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷுக்கு எதிராக வெறும் 25 வயசுல பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக போராடி அவங்களுக்கு நில உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் தான் பிர்சா முண்டா. அவரோட வாழ்க்கை வரலாறு தான் பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லி புத்தகமாக வெளிவந்திருக்கு. அதை படித்து பார்த்துட்டு தான் நாங்கள் இதை சொல்கிறோம். ஸோ அவரோட வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக தான் அவர் பேரில் ஏர்போர்ட்டு, கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது. பார்லிமெண்ட் மியூசியமில் அவர் ஃபோட்டோ இருக்குது. பார்லிமெண்ட் கேம்பஸில் 1998 அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த KR நாராயணன் அவர்கள் வந்து அவர் உருவச்சிலையை திறந்து வைக்கிறாரு. தேச தலைவர்கள் வரிசையில் இடம் பிடிச்ச முதல் பழங்குடியின தலைவர் வந்து பிர்சா முண்டா தான். பிர்சா முண்டா பிறந்த நாளில் தான் ஜார்க்கண்ட் மாநில அரசு உருவாக்கப்படுது. அவரோட பிறந்த நாளை வந்து அரசு விழாவை அங்கே கொண்டாடுறாங்க. அங்கே மட்டும் இல்லை, இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் அவர் பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க. நில உரிமை அப்படின்னு சொன்னே நமக்கு முதல் யாவத்துக்கு வருது வந்து பழங்குடியின போராளி தலைவர் பிர்சா முண்டா தான் கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதுதான் பிர்சா முண்டாவோட வாழ்க்கை வரலாறு, அதன் விளைவாக வந்த சட்டங்கள். ஸோ இந்த பிர்சா முண்டா வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி வேறு எந்த அரசியல் வரலாறு, சமூக வரலாறு இல்லை அரசியல் தலைவர் வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. என்னுடைய கோட்டை ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது.